ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக இருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாக உங்களை பார்ப்பதிலே ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய ஒரு வார்த்தையை கேட்கப் போகிறோம். இந்த வேதத்தினுடைய முதுகெலும்பு ஜெபம். ஒரு கிறிஸ்துக்குள் வாழ்கிறவனுடைய முதுகெலும்பு ஜெபம். ஜெபம் இல்லாதபடி ஒன்றுமே நடக்காது. ஜெபிக்கிறவன் ஜெயித்து கொண்டே இருப்பான். ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் எழும்பினாலும் அது வாய்க்காது. அதைத்தான் சுருக்கமாக நம்ம வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அன்பானவர்களே, கவனமாக இருங்கள். ஜெபித்து ஜெபித்து என்ன கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய அது ஜெப வாழ்க்கை அல்ல, அவர்களா அறியாம சொல்ற வார்த்தை. ஜெபிக்கிறவனுக்கு உபத்திரங்கள் வரும், ஜெபித்து கொண்டே ஜெயம் எடுத்து கொண்டே இருப்பான். வேதம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கலாமா? ரோமர், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் நம்பிக்கையிலே தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை தெளிவாக வாசிக்கும் போது அந்த வசனத்துக்குள் நீங்கள் வாருங்கள். ஒருவேளை வேதம் இல்லையா, வசனம் கேட்காதவர்களா இருக்கிறீர்களா? இந்த பிரசங்கமான வேளையிலே நீங்கள் கருத்தோடு அதை கவனியுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நம்பிக்கையில நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க வேண்டும், ஜெபத்திலே உறுதியா இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன்? இருக்கலாமே. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை நம்புகிறவன் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா இயேசு கைவிட மாட்டான். உறுதியா இருப்பான், ஜெபத்துல உறுதியா இருப்பான். வேதத்திலே வாசிக்கும் போது ஆதியாகமம் முதல் வெளிப்பாடு வரையிலும் நம்ம வாசிக்கிறோம். ஜெபித்த யாருமே தோல்வியானதில்லை, ஜெபித்த யாருமே வெட்கப்பட்டதில்லை, ஜெபித்த யாருமே பின்வாங்கினதில்லை. ஜெபம் பரலோகத்தை அசைக்க வைக்கும். ஜெபம் பரலோகத்தில் பதிலை கொண்டு வரும். ஜெபம் நம்மளை காலூன்றி நிற்க வைக்கும். ஜெபம் பல ரகசியங்களை வெளிப்படுத்தும். ஜெபம் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்திலே நடத்தும். அவன் ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஜெபிக்க தெரியலன்னா கேளுங்க. ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேளுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஜெபத்திலே தரித்து உறுதியாயிருங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் மகிழ்ச்சியா இருப்பான். இதை கேட்கிற நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். ஜெபம் யார் என்னும் சொல்லட்டும், நீ ஜெபம் பண்ணினால் போதும். அந்த ஜெபம் ஒரு புது திருப்புதலுக்கு கொண்டு வரும், ஒரு புதிய மாறுதலை கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, ஜெபிக்கிற மனுஷனை பற்றி ஒரு ஆளை பற்றி நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எனக்கு அன்பானவர்களே, தானியேலோ என்றால் அறிந்த போதும் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்புக்குரியவர்களே, அவனுக்கு என்ன, அவன் ஜெபித்து கொண்டிருந்த முகாந்திரத்தை தவறாக நினைத்தபடினால் அவனுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? சிங்க கவிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. ராஜாவுடைய முத்திரையும் கையெழுத்தும் எல்லாம் ரெடியானது. பாருங்க, இன்றைக்கு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது எனக்கு அன்பானவர்களே, நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜெபிக்க மாட்டோம், ஜெபம் வராது. ஆனா தானியேலில் அவர் ஒரு முதிர்வைதான் ஒரு மனுஷன். ஆனா அவர் நினைக்கிறார், நான் ஜெபிக்கிற என் தேவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அந்த பிரச்சனையெல்லாம் ஆகி கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. ஆனாலும் அவர் என்ன சொல்றார் பாருங்க, அவர் தினமும் ஜெபிக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு பரலோகத்தை பார்த்து கரங்களை ஏறெடுத்து அவர் ஜெபிக்கிறார். சிங்கக்கவி பயமில்லை, சிங்கங்கள் உள்ள இருக்கும்,
பயம் இல்லை. எல்லாருக்கும் மத்தியில நான் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், என்னை தூக்கி சிங்க கவியில போடுறாங்களே, பயம் இல்லை. ஏன்னா ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், பதிலை கொண்டு வரும், தைரியத்தை கொண்டு வரும். ஜெபம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அன்பானவர்களே, இவர் ஜெபித்தார். கடைசியில் அவரை தூக்கி என்ன செய்தார்கள்? சிங்க கவியிலே போட்டார்கள். இவர் எப்ப ஜெபிக்க தொடங்கினாரோ அதே நேரத்திலே சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப வாழ்க்கையை விடக்கூடாது. ஒரு மரத்தினுடைய வேர், ஆணி வேர் எவ்வளவு உறுதியா இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த மரம் எந்த காரணத்தினாலும் திடீரென்று சரிந்து போகாது, விழுந்து போகாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகள், நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே அந்த ஜெபம் ஒரு ஆணிவேராய், ஒரு முதுகெலும்பாய் இருக்க வேண்டும். ஜெபம் ஆழமாக இருக்க வேண்டும். எந்த விதத்தில் 4 திசையில் உபத்திரங்கள் உங்க வாழ்வில் வந்திருந்தாலும் நீங்கள் 4 திசையை பார்க்காதபடி நாதனை பார்த்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற வேளையிலே உங்களுக்கு வழியை அவர் திறக்கிற தெய்வமாயிருக்கிறார். யாரெல்லாம் ஜெபிக்கிறவங்களுக்கு எதிராக எழும்பினார்களோ அவர்கள் எல்லாரும் நாசம் அடைந்து போனார்கள். அத்தனை பேருடைய வாழ்க்கையும் உடைந்து நொறுங்கி போனது. ஜெபிக்கிற மனிதனுக்கு எதிராக எழும்பவே கூடாது. அவன் தேவனோடு பேசுகிறவன், தேவ சமூகத்தில் நிற்கிறவன், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறவன், தேவனை மகிமைப்படுத்துகிறவன், தேவனை துதிக்கிறவன், தேவனை பிரியமானதை செய்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், அந்த தெய்வத்துக்கு பயந்தவன், அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு எதிராக எழும்பினால் தேவன் விடமாட்டார். அன்பானவர்களே, கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கு உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. உபத்திரவம் எல்லாருக்கும் உண்டு. ஜெபம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் அந்த ஜெப ஜீவிதம், ஜெப வாழ்க்கை, பிரேயர் லைஃப், பிரேயர் ஃபெலோஷிப்பு, அது நம்மை விட்டு ஒருபோதும் மாற்றக்கூடாது. அதை தொடர்ந்து கண்டினியூவாக இருக்கிற வேளையிலே ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்வார். சரி, இவ்வளவு தூரம் நடந்தது அல்லவா? அவர் தானில் ஒரு இடத்துலயாவது பயந்திருக்கிறாரா? சோர்ந்திருக்கிறாரா? கலங்கியிருக்கிறாரா? அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? ஜெபிக்க வேண்டிய வாழ்க்கை என்பது என்ன? கிறிஸ்துவை தரித்து கொண்ட நோக்கம் என்ன? அவன் பயப்பட மாட்டான். அவன் தைரியமாக ஆண்டவருக்காக எழும்புவான். ஆண்டவர் அறியாதபடி ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் நினைத்திருக்கிறார், உன் ஜெபத்தை நான் கேட்கப் போகிறேன், உன் ஜெபத்தின் மூலம் பெரிய கிரியைகளை நடப்பிக்க போகிறேன், உன் ஜெபத்தின் மூலமாக இதுவரை நடக்காத காரியங்களை நீ பார்க்க போகிறாய். அன்பானவர்களே, ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் ஜெபத்தில் உறுதியாய் ஜெபம் 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 வாழ்க்கையில இருப்பீங்கன்னா அந்த அளவுக்கு உங்க முகம் பிரகாசிக்கும், இதயம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும், உங்கள் அவயங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கும், தேவனுடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அற்புதத்தை கொண்டு வரும். இயேசுடைய வாழ்க்கையிலே ஊழிய பகுதியில் 3/2 பகுதியும் ஜெபந்தான். ஒரு பகுதி தான் அவருடைய ஊழிய பகுதி. இதில் 2 பகுதியும் தனிமையில் ஜெபம், மலையில ஜெபம், வனாந்தரத்தில் ஜெபம், கடற்கரை ஓரத்தில் ஜெபம். அதனால் தான் சிலுவையிலே ஜெயித்தார். அதனால் தான் உலகத்திலே நடமாடிக்கொண்டிருந்த நாளிலே அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து மக்கள் மத்தியிலே கண்ணீரை துடைக்க இதா குமாரன இயேசு உலகத்தில் அனுப்பி வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜெபித்த தானியருடைய நிலைமை என்னானது? அந்த அதிகாரத்திலே கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்படுகிறது, தானியலுடைய காரியம் ஜெயமாக மாறினது. ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான். எப்போதுமே பிசாசுக்கு ஒரே ஒரு ஆயுதத்தை கண்டு பயம் உண்டு. அது என்னன்னு தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறோம் இருக்கட்டும், ஆனா முழங்கால் படியிட்ட ஜெபிக்க தொடங்க போது பிசாசு பயப்படுவான். முழங்காலுக்கு முன்பாக பிசாசு நடுங்குவான். பிசாசுக்கு இருக்க முடியாது. ஒரு மனுஷன் முழங்கால் படியிட்டு இயேசுவே என்று சொல்லி ஜெபிக்க தொடங்கும் போது அங்கே சத்துரு நடுங்குவான். எனக்கு அன்பானவர்களே, முழங்கால் மடக்கி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய ஜெபம். ஜெபத்தில் ஒரு பெரிய ஜெபம். முழங்கால் இருந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா சொல்லுங்கப்பா, இவ்வளவு நெருக்கங்கள் இருக்குதப்பா,
இவ்வளோ போராட்டங்கள் இருக்குதப்பா, என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லப்பா. நான் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு பேசுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான சந்தோஷத்தை காணும்படி உனக்கு இந்த அற்புதங்களை செய்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொன்னால், இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கே உங்களுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமா மாற்றுவார். உங்க காதுல தொனிக்கிற வார்த்தைகள் வரும். உன் காரியம் ஜெயமா மாறினது, உன் தோல்வி ஜெயமா மாறுகிறது, உன் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நீ காண்கிறாய். நீ காத்திருந்த ஜெபத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் வருகிறது என்று சொல்லுகிறதை கேட்க கர்த்தர் காதுகளையும் கண்களையும் திறப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். பாருங்கள், 1 பேதுருவின் புஸ்தகத்தை திருப்புங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய், தூரமாய் இல்லை, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கு. தெளிந்த புத்தியோடு. ஐயா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டல்ல, ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இப்ப கேள்விப்படுகிற இல்ல, தெளிந்த புத்தியோடு இருங்கள், ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய நிழலை பட்டு மரித்தவன் எழும்பினான், பல வியாதிகள் சுகமானது. அவனுடைய நிழலை, அவனுக்குள்ள இந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இந்த வல்லமையான இயேசு. அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தியோடு இருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் கலங்குறீங்க? எனக்கு அன்பானவர்களே, நீங்க சொல்லலாம், ஒருவேளை அவர் கலங்காதீங்கன்னு சொல்றாங்க, எங்க கலக்கம் எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க சொல்லலாம். உண்மைதான், உங்க கலக்கத்தை இயேசு அறிகிறார். இயேசு இந்த கலக்கத்தை பரிகாரம் செய்கிறார். இயேசுவால தான் அந்த கலக்கத்துக்கு பரிகாரம் செய்ய முடியும். தெளிந்த புத்தியாயிருங்கள், எப்போதும் தெளிந்த புத்தியாயிரு, கலங்காதீர்கள். அன்பு சகோதரா, கலங்காத. கடனா கலங்காத, பிரச்சனையா கலங்காத, குடும்பத்துல போராட்டமா கலக்காத, உன் தொழில கலக்கமா, தொழில பயங்கரமான பொறாமையும் போராட்டமா கலங்காத. தைரியமாயிரு, தெளிவாயிரு. உன் ஜெபம் பதிலை கொண்டு வரும். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னை இயேசு நேசிக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? அன்பு சகோதரி, இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அல்லவா? உன்னை இயேசு நேசிக்கிறாரு. உன் வாகொண்டு ஒரு நாள் நீ சொல்லியிருக்க மாட்ட, என்னை இப்படி யாராவது இப்படி நேசித்தார்களா என்று. ஆனா இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற அரை குறையான பாவங்களை, அழுக்குகளை மாற்றிவிடு. இயேசு நேசிக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்ய வைப்பார். என்னை கொண்டா நம்ம சொல்லலாம். உண்மைதான், உங்களை கொண்டுதான். தெளிந்த புத்தியாயிருங்கள், கலங்காதீர்கள், தெளிவாயிருங்கள். இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். இந்த இயேசு உங்களுக்கு எல்லாம் தெளிவாக மாற்றுவார், தெளிவாக நடத்துவார். இல்லை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். கிறிஸ்தவர்கள் நீங்க பாருங்க, அவர்களுக்கும் பிரச்சனை தான். உலகத்தான பாருங்க, பிரச்சனை தான். துன்மார்க்கனை பாருங்க, பிரச்சனை தான். ஆனா இயேசுவை நேசிக்கிறவர்களும் இயேசு என்று சொல்லுகிறதை கேள்விப்படும் போது அவர்களுக்குள்ளே ஒரு தெளிவு உண்டாகிறது. காரணம், இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாததை எனக்கு இயேசு செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் தெளிவில்லாமல் இருக்கிறீர்கள்? ஜெபத்தில் உறுதியா இருங்கள். நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் வரும். எனக்கு அன்பானவர்களே, கழிந்த வருஷத்துல ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். தாய் தகப்பன்னு நல்ல அதிகாரியா இருக்கிறாங்க. பிள்ளை படிக்கிறது, 12th படிக்கிறா. இந்த பிள்ளை நல்லா படிக்கிற இன்டெலிஜென்டான பிள்ளை. அவ எல்லாவற்றுக்கும் இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. நல்ல ஒரு குடும்பம். அப்போ அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதி விட்டு வந்த உடனே நான் கேட்டேன், ஒவ்வொரு பாடத்துக்கு எத்தனை மார்க் கிடைக்குன்னு கேட்டேன். எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் 98க்கு மேலே தான் சொன்னான். 100க்கு 100 கிடைக்குன்னு கூட சொன்னான். மேக்ஸ் பாடத்துக்கு மட்டும் இந்த பிள்ளை என்ன சொன்னான்னு தெரியுமா? எனக்கு 97 மார்க் கிடைக்கும் அங்கிள் அப்படின்னு சொன்னான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த 97 மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவனுக்கு அந்த தெளிவை தந்திருக்கிறாரே அப்படின்னு.
அப்போ அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதின பிறகு பாஸ் ஆச்சுது. அந்த பிள்ளை எத்தனை மார்க்குன்னு தெரியுமா? 90 மார்க்கு. அப்போ அவங்க உடனே இங்கே வந்தாங்க. அப்பா அம்மா இந்த மக காரில் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, இப்படி இந்த பிள்ளை வந்து சொல்கிறா எனக்கு 97 மார்க்கு கரெக்டாக வரும், என்ன அவன் அடித்து பேசுகிறா, இதை என்ன செய்வோம், ரீவால்யூஷன் போடுவோமா அப்படின்னு. அப்போ தச்சனை கட்டாயம் நீங்கள் போடணும், அந்த பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க ரீவால்யூஷன் பண்ணி போட்டாங்க. 97 மார்க்கு, அந்த 7 மார்க்கு கூட வந்தது. இதை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் என்னென்ன ஒரு உறுதி இருந்து, நான் நல்லா படித்தேன், தெளிவாக எழுதுனேன், எனக்கு ஆண்டவர் 97 மார்க்கு தருவார், இப்படிப்பட்ட ஒரு உறுதி உள்ள வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பிள்ளை BA எல்லாம் முடிச்சு MA எல்லாம் முடிச்சது, இன்னைக்கு நல்ல பொசிஷனில் கர்த்தர் இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் எதுக்கு சொல்றேன்னு சொன்னால், நம் செய்கிற காரியத்தில் தெளிவாய் உறுதியாயிருங்கள். கர்த்தர் கூட இருக்கிறார். ஏன் பயப்படணும்? எதுக்கு கலங்கணும்? நீங்க ஏன் பயப்படுறீங்க? தெளிவா இருங்க. கடன் தொல்லையின் பாரத்தினால உங்க உள்ளம் உடைந்து நுறங்கி கொண்டு இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், மகளே கலங்காதே, தெளிவாயிரு. மகனே தெளிவாயிரு. உன் பிசினஸ்ல எவ்வளவு பாதிக்கப்பட்டதா, கலங்காதே, தெளிவாயிரு. உன் பிசினஸ்ல வளர்ச்சி வரும். நீ ஜெபம் பண்ணு. அவங்க சூனியம் வச்சா சூனியம் அப்படியே அழிஞ்சிரும். உனக்கு பொறாமையா எழுப்பினாலும் அவங்களை கர்த்தர் மாற்றிடுவார். நீ தெளிவாயிரு. நானெல்லோ உன்னுடைய தெய்வம், நானெல்லோ உனக்கு ரத்த சிந்தினவன், நானெல்லோ உன்னை சந்தித்திருக்கிறேன். கலங்காதீர்கள், தெளிவாயிருங்கள். தெளிவாயிருந்து ஜெபத்தில் உறுதியாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை தியானிக்கிற நீங்களும் இந்த வசனத்தை கேட்டு உங்க பாரத்தை அதோடு ஒப்பிட்டு தெளிவுக்குள் வர வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு அற்புதம் செய்கிறதுல பெரியவர். தெளிவா இருந்தாங்க. காரணம் அவர் கல்யாண வீட்டிலே ரசம் குறைந்தது, கலங்க ஒன்றும் செய்யலையே, இயேசு அங்க இருந்தார், தெளிவா இருந்தார்கள். அப்போது மரியாள் போய் சொன்ன போது, இந்த வேலை எனக்கு இன்னும் வரல, ஆனா ஒண்ணு சொன்னாரு, வேலைக்காரர்களை பார்த்து ஜாடி போற தண்ணியை நிரப்புங்கள் என்று. அந்த தண்ணியெல்லாம் எவ்வளவு ரசமாக ருசி உள்ளதாக மாறினது. கலங்கினார்கள், தெளிவா இருந்தார்கள். இயேசு உங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இயேசு அமெரிக்கால இல்லை, இல்லைன்னா தென்கொரியால இல்லை, இல்லை பாகிஸ்தானில், அங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். அவனுடைய எல்லா வேதனைகளை காண்கிறார், எல்லா துயரத்தை காண்கிறார். உன் பிள்ளை பட்டினியாக இருந்தால் காண்கிறார். நீ ஜெபித்து பாரு, ஆகாரம் வரும். எனக்கு அன்பானவர்களே, மதர் தெரசா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவாட்டி, உலகத்திலே அவர்கள் எவ்வளவு பணிகள் செய்திருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்காக. ஒரு நாள் அவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் வரிசையா உட்கார வைத்து விட்டு, ஆகாரம் இல்லை, பிள்ளைகள் தட்டை முன்ன வச்சிருக்கு, இனி ஆகாரத்தை கொடுக்கணும், முடியல. அப்ப அவங்க ஆண்டவரை பார்த்து பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பிரார்த்தனை செய்த போது அங்கே ஒரு வண்டி நிறைய ஆகாரங்கள் வந்து நின்னதாம். அது என்னன்னா, ஒரு திருமண வீட்டில் பயங்கரமா வச்சிருக்காங்க, நிறைய எல்லாம் மீதி வந்தது. அதனால உடனே தான் எல்லாரும் சொன்னாங்களா, இந்த அனாதை இல்லத்தை கொண்டு போனால் அந்த பிள்ளைங்க புசிப்பாங்களே என்று சொல்லி இந்த ஆகாரத்தை எல்லாம் கொண்டு வந்து வரிசையா கொடுத்தாங்களா. அவங்க கண்ணீரோடு நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். கலங்கல்ல, தேவனை நோக்கி தான் பார்த்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்படி போஷித்த தேவன், நீ ஜெபித்து பாரு, குடும்பத்தில் வரும் தேவைகள் சந்திக்கப்படும். ஜெபத்தின் சத்தம் எப்பேற்பட்ட இருளையும் வெளிச்சமாக்கி, ஜெபத்தின் சத்தம் எப்பேற்பட்ட சூனியத்தையும் உடைத்து, ஜெபத்தின் சத்தம் எப்பேற்பட்ட தரித்திரத்தையும் செழிப்பாக கொண்டு வருகிறதான் ஜெபம். ஜெபத்தில் தெளிவாயிருங்கள். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். நம்முடைய ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டிகர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். இம்பாசிபிள் ஒரு வேடங்க அவர்கிட்ட கிடையாது, எல்லாம் பாசிபிள் தான்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஜெபத்திலே முக்கியத்துவப்படுத்துங்கள். கர்த்தர் ஜெபத்தின் மூலம் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதக்காரன் சொல்லும் போது 66ஆம் சங்கீதத்திலே சங்கீதம் 66:19 வசனத்தை வாசிப்பதை கேட்கலாம். என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 66:19 வாசிக்கலாம். மெய்யா எனக்கு தேவன் செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எதை கேட்டாரு? ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அது சாதாரண காரியம் அல்ல. ஜெபம்னு சொல்ற சாதாரண காரியம் அல்ல. ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அப்படியான அவனுக்கு பதில் வந்து விட்டதுன்ற அர்த்தம். ஆனா நீ ஜெபத்தை விடக்கூடாது. ஜெபிக்கிற மனிதன் ஒருபோதும் கலங்க மாட்டான், தெளிவா இருப்பான். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்கிற நாம், உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கண்ணீரை தொடங்கள், பதறாதீர்கள், இதயத்தை கலங்க விடாதீர்கள், தைரியமாயிருங்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். கடன் பாரம் தீரும் என்று சொல்லி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை எப்படி வழி நடத்தும் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படாது இருக்கிறபடியினால் என் ஜீவிதத்தில் என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். நாளை தினத்தில் பிள்ளைகளுக்கு தேவைகள் சந்திக்க முடியவில்லையே, மற்ற பிள்ளைகளை போல அனுப்ப முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். மறுபக்கத்தில் ஜெபத்தோடு இருக்கிறாய். அதனால் ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், வழியை திறக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுங்க. யாரு என்ன சொல்லட்டு, குறை சொல்லட்டும், கோல் சொல்லட்டும், தூசணமாக சொல்லட்டும், இல்லைன்னா உங்களை பார்த்து பரியாசம் பண்ணட்டும், உங்கள் ஜெபத்தை மட்டும் நீங்கள் விடாதீர்கள். உங்கள் ஜெபத்தை மட்டும் நீங்கள் விடாதீர்கள். சங்கீதம் 6ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும்போது 8ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது வாசிக்க கேட்கலாம். இப்போது சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அக்கிரமக்காரர், நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற அக்கிரமக்காரர், நீங்கள் எல்லாரும் எங்களை விட்டு பின்னால போங்க ஐயா, அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் அழுகையின் சத்தத்தை கேட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக எதை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, அழுகை இன்றோடு நிற்கிறது. கர்த்தரின் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் பாருங்க, எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. இந்த வசனத்தை தியானிக்கும் போதே இதயத்தில் உள்ள பாரம் எல்லாம் மாறிடும். என் ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அந்த கர்த்தருடைய வார்த்தையை தான் இங்க பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பயப்படாதீர்கள், தைரியமாயிருங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ரெண்டாவது பாருங்க, ஒன்று ஜெபத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா உறுதியா இருக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை விட வாசிக்க கேட்கலாம். கொலோசியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் எழுதின நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தில் 7, 5, 7 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனத்தில் உறுதியா இருக்கணும். நீங்கள் வாசிக்கிற வசனத்தில் உறுதியா இருக்கணும். வசனம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். எல்லாம் உலகத்தில் அழிந்தாலும் அழியாதது ஒன்று கர்த்தருடைய வசனம் மட்டுமே, வேதம் மட்டுமே. அப்படியானா எப்படி உறுதியா இருக்கணும்? வாசிக்க கேட்போம். இருந்தும் இருந்து ஒழுங்கையும் இன்னைக்கு சந்தோஷப்படணும். இன்னும் பரிசுத்தவான்கள் அநேக விசுவாசிகளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு தெரியுமா? அவங்க ஜெபத்துல உறுதியா இருப்பாங்க. பரிசுத்தவான்களுடைய ஜெபம்தான் நிறைய காரியங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய ஜெபம், பரிசுத்தவான்களுக்கு எதிராக குறை சொல்லக்கூடாது. ஒரு பரிசுத்தவானுக்கு ஒரு குறை இருந்தால் நீங்கள் ஜெபிங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு விசுவாசிக்கு ஒரு குறை இருந்தால் நீங்கள் ஜெபிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஜெபத்தில் உறுதியாயிருங்கள், வசனத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தருடைய வசனம் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்னெல்லாம் அவர் சொன்னார் அல்லவா? அந்த வசனத்தின்படியே, அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் ஆசீர்வதித்து
ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனங்களை வாசிக்கும் போது ஆபிரகாம் சகலத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டார். வசனத்தில் உறுதியாயிருங்கள். உங்களை அழைப்பில் உறுதியாயிருங்கள். நீங்க இந்த வாசிக்கிற வசனத்தில் எவ்வளவு உறுதியா இருக்க முடியும் அவ்வளவு உறுதியா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தின் மேல, விசுவாசத்தின் மேல, அந்த ஜெபத்தின் மேல நீங்கள் எவ்வளவு உறுதியா இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்குறது, உங்கள் கண்ணீரை துடைக்கிறது, உங்கள் பாரத்தை மாற்றுகிறது. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறேன். என்னோடு நீங்கள் ஜெபிக்கலாம். விசுவாசம் வசனத்தில் உறுதியோடு ஜெபிங்கள், ஜெபத்தில் உறுதியோடு ஜெபிங்கள். அன்பு தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான வேளையில இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நீர் கொடுத்த வசனத்தை வைத்து இந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லி இருக்கிறேன். அப்பா ஆண்டவரே, ஒருவேளை அது என்னுடைய சத்தம், ஆனால் தேவனுடைய வார்த்தை அல்லவா, தேவனுடைய சத்தியம் அல்லவா. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த சத்தியத்தின் மூலமாய் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. வசனத்தில் உறுதியாக இருக்கிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. ஜெபத்தில் உறுதியாக இருக்கிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. கடல் அலை போல் எழும்பலாம் பிரச்சனைகள், பல தரப்பட்ட விதத்தில் உபத்திரங்கள் வரலாம். ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தில் உறுதியாய் ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் குறை வந்தாலும் ஜெபத்தில் குறைவில்லாதபடி இருந்தால் எல்லாம் நிறைவாக்கப்படுமே. ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, இந்த அருமையான இந்த போதர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தாருங்கப்பான்னு ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. வீடுகளில் இருக்கிறாங்கப்பா, அதை நோக்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்னும் எக்ஸாமுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்ன நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அந்த ஜெப உறுதியிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தை பிடித்து ஜெபிக்கிறேன், இந்த வசனத்தின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவீராகப்பா. உங்க பாதத்துல மன்றாடுகிறோமப்பா, உங்க பாதத்தில் ஜெபிக்கிறோமப்பா. இரக்கம் உள்ளவரே, இரக்கம் உள்ள அப்பா ஏசு சுவாமி, ஜெபிக்கிற பிள்ளைகளை ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவரே, ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவரே, அந்த தானியலுக்கு ஜெபத்தின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை ஜெயமாக மாற்றின தெய்வமே அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உங்களுடைய வேலைக்காரன் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் இறங்குமாப்பா. எனக்கு ஏசு ஜெபத்தை கேட்டாரு, ஏசு கண்ணீரை கண்டாரு, ஏசு என்னுடைய பெருமூச்சுக்கு பதிலாகி ஜெயத்தை தந்தாரு. உங்களுடைய வசனத்தை வாசித்து விசுவாசிக்கிறேன், வாழ்க்கையில இந்த வசனம் எனக்குள் கிரியை செய்ததே என்று ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. என் ஜனத்தின் மேல் இறங்குங்க அப்பா, இறங்குங்க அப்பா. ஆண்டவரே, ஒருவர் கூட கைவிட்டு போகக்கூடாதப்பா, ஒருவர் கூட விலகி போகக்கூடாதப்பா, ஒருவர் கூட பின்வாங்கி போகக்கூடாதப்பா. கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவை தரித்து கொண்டு வசனத்தின் மேல் உறுதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த நேரத்தில் ஒரு வழியை திறப்பீராகப்பா. ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராகப்பா. இந்த கண்ணீரை மாற்றுவீராகப்பா. யார் எனக்கு துணை இல்லை என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் அன்பு ரட்சகா இயேசு சுவாமி, உடைய மனதிறக்கத்தினால் ஒரு புது வழி இப்போது திறந்து தருவீராகப்பா. இயேசுவே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, மனதிறங்குமப்பா. ஜெபித்து ஜெபித்து ஒருவர் கெட்டு போனதில்லை, செவித்து செவித்து எல்லாரும் ஜெயித்தார்கள் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே, வசனத்தில் உறுதியாக உடைய பிள்ளைகள் இருக்க கிருபை கொடுப்பீராக. ஜெபத்தில் இன்னும் உறுதியாக இருக்க ஆவியின் வல்லமை தரித்து கொள்ள உதவி செய்வீராக. அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய திட்டங்கள் சித்தங்கள் லட்சங்கள் எல்லாம் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். யார் என்னை விடுவிப்பார் என்று ஜெபம் மட்டும்தான் உண்டு என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தான் ஜெபிக்கிறேன்
ஆண்டவரே, இந்த வேளையிலே இயேசுப்பா ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக, இந்த நேரத்தில் செய்வீராக. அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, மகிழ்ச்சியை கட்டளையிடும், சந்தோஷத்தை கட்டளையிடும், சமாதானத்தை கட்டளையிடும். கிறிஸ்துவின் மூலமாக குடும்பங்கள் தெளிவாக இருக்கட்டும், மனப்பக்குவங்கள் தெளிவாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையில கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராகப்பா. கண்ணீரெல்லாம் துடைத்து விடுவீராகப்பா. உடைய திருக்கரத்தில் அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டபடியா நன்றி. அநேகருடைய கண்ணீரை மாற்றி ஜெப வாழ்க்கையை திரும்ப தட்டி எழுப்புகிறபடினால் நன்றி அப்பா. வசனத்தில் இன்னும் உறுதியாக இருக்க கிருபை கொடுத்தீரே, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க பெருகனப்பா, அடிமை சிறுகனப்பா. கேட்ட ஜனங்களுக்கு வாழ்க்கையில் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. அடிமை தாழ்த்துகிறேன், இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. தொடர்ந்து உங்களுக்கு ஜெப உதவிகள் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.